தாய் தமிழ் உறவுகளுக்கு புரட்சி வணக்கங்கள். இன்னைக்கு ஒரு முக்கியமான 2 விஷயத்த பத்தி உங்கள்ட்ட பேசலாம்னு நெனச்சேன். என்னன்னா, நாம் தமிழர் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நாம் தமிழர் கட்சி வரலாற்றுல இன் இந்த தமிழ் தேசியம், திராவிடத்துக்கு எதிரான போர் வந்து இந்த ஈரோடு கிழக்கு தேர்தல் களத்துல உச்சத்தை எட்டியிருக்குன்னு சொல்லலாம். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு வந்து நேரடி இது எதனால நடந்திருக்கு அப்டின்னா, நாம் தமிழர் கட்சி நேரடியா திமுகவை எதிர்த்து களத்துல நிக்கிறதுனால, அந்த ஃபோக்கஸ் வந்து அந்த இடத்துல விழுந்ததுனால, இந்த கருத்தியல் திராவிடமா, தமிழ் தேசமாங்கிற கருத்தியல் வந்து அ உச்சத்தை எட்டியிருக்குன்னே சொல்லலாம். இது வந்து நமக்கு வந்து ஒரு ஆகப்பெரிய வெற்றியா நம்ம பார்க்கணும். ஆனா, இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா, அவங்க ஆட்டம் கண்டுட்டாங்க. திமுக ஆட்டம் கண்டுருச்சு, பெரியார் கழகங்கள் ஆட்டம் கண்டுருச்சு. அந்த கருத்தியல்ல பயணிக்கிறவங்க எல்லாருமே ஒரு ஆட்டத்த கண்டுட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, இவங்களுக்கு கூடவே பொறந்தது வந்து சூழ்ச்சி. இந்த 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 திராவிடர்களுக்கும், இந்த திமுக கட்சிக்காரங்களுக்கும் கூடவே ஒட்டி பிறந்தது தான் இந்த சூழ்ச்சி, சூது. இத நிச்சயமா அவங்க கையில எடுப்பாங்க. ஈரோடு கிழக்குல ஒரு வன்முறை சம்பவம் நடந்திருக்கு. அந்த வன்முறை சம்பவம் வந்து நம்ம வந்து சரி தம்பிகள்லாம் வீரியமா நிக்கிறாங்க. அந்த கொள்கை வெறியோட நிக்கிறாங்க. அதனால களத்துல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது அதை எதிர்கொள்றாங்க. இது எல்லாமே சரிதான். ஆனா, உங்களுக்கு எல்லாம் ஐபிஎல் போராட்டம் காவிரி நீர் உரிமைக்காக ஐபிஎல் போராட்டம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அன்னைக்கு வந்து கட்சிக்கு ஒரு பின்னடைவு வந்துச்சு. இந்த வன்முறை வன்முறை சம்பவங்கள் நடந்தேறதுனால. அதுல நமக்கு நம்ம நம்ம வந்து அதை இனிஷியேட் பண்றோமோ இல்லையோ, வன்முறைங்கிறது ஒண்ணு அது எப்படி கட்டமைக்கப்படும் உங்களுக்கு தெரியும். நம்ம எல்லா மீடியாவும் கையில வச்சுட்டு அவங்க எப்படி கட்டமைப்பாங்க, காவல்துறை எப்படி பயன்படுத்துவாங்க. இது நம்மளோட முன்னேறி போற பாதையில ஒரு சிக்கலை ஏற்படுத்திடக்கூடாது. இத வந்து நம்ம கருத்துல வச்சுட்டு பயணிக்கணும். அத முதல்ல நான் சொல்லிக்கிறேன். த சீமான் அவர்கள பொறுத்தவரைக்கும், அவருக்கு என்ன ஒரு பெரிய ஒரு பொறுப்போ, இல்ல ஒரு பாரமோ அவர்ட்ட இருக்கு அப்டின்னா, அ அவரு தான் வந்து கருத்தியல் தளத்திலயும், தேர்தல் தளத்தில, அரசியல் தளத்திலயும் வந்து போராடுறதுக்கு உண்டான ஒரு ஒரு தலைவனா அவரு தான் இருக்காரு. இந்த நாம் தமிழர் கட்சியில. தமிழ் தேசிய களத்துல வந்து கருத்தியல் ரீதியாவும், தேர்தல் களத்திலயும் போராடுறதுக்கு இவருக்கு தான் அந்த அளவுக்கு வெளிச்சம் விழுது. இவரு பேசுறது தான் கருத்தியல். தேர்தல் களத்திலயும் இவர் தான் போராட வேண்டியிருக்கு. இந்த 2யுமே இவர் தான் எடுத்துட்டு போ வேண்டியிருக்கு. நீங்க மத்தபடி மத்த கருத்தியல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப பிஜேபி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கங்களேன், கருத்தியல் ரீதியா ஆர்எஸ்எஸ் பேசிட்டு போவாங்க ஒரு 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 தளத்துல. அதே மாதிரி தேர்தல் அரசியல்ல வந்து பிஜேபி பண்ணிட்டு போகும். நமக்கு வந்து நாம் தமிழர் கட்சியில அந்த மாதிரி ஒண்ணு நமக்கு ஏன் அந்த ஒரு பின்னடைவு வருது அப்படின்னா, தமிழ் தேசிய கருத்தியல பேசுறவங்க நெறைய பேர் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு அந்த அளவு வெளிச்சம் இல்ல. அந்த அளவுக்கு அவங்க மேல ஒரு வெளிச்சம் விழ மாட்டேங்குது. இப்ப நெறைய நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அ அ விக்டர் ஐயா, விக்டர் ஐயா இருக்காரு. வியனரசு ஐயா இருக்காரு. மணியரசன் ஐயா இருக்காரு. ஏகலைவன் ஐயா வந்து இப்ப பேச ஆரம்பிச்சு அவங்க வந்து ஊடகவியலாளரா இருந்து, அவங்க வந்து அந்த தமிழ் தேசிய கருத்துக்கள வீரியமா எடுத்துட்டு போறாங்க. அது மாரி தம்பிகள் இப்ப தான் நெறையா வந்து கருத்தியல் ரீதியா வந்து நெறையா ஆரம்பிச்சு ஆன்லைன்ல வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம இதெல்லாம் ஒரு வளர்ந்து வந்துகிட்டு இருக்கு. ஆனா வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலயோ, ஒரு நாளேடுகள்லயோ வந்து இந்த கருத்தியலை எடுத்துட்டு போறதுக்கு அந்த அளவுக்கு வந்து நமக்கு ஸ்பேஸ் குடுக்கல. இது நீங்க முக்கியமா ஏன் இத நான் சொல்றேன் அப்டின்னா, நீங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய நாளேடுகள், ஊடகங்கள் எல்லாமே வந்து அதுல இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட், அதுல பயணிக்கக்கூடியவங்க எல்லாமே இல்ல. பெரும்பான்மையா நான் என்ன சொல்றேன் அப்டின்னா, இந்த திராவிட கழகங்கள்ல இருந்து அப்டியே போனவங்க. இது நீங்க இந்த ம் அ இடையில அந்த ஒரு பிரச்சனை வந்ததுல்ல. ரவிச்சந்திரன். மதன் ரவிச்சந்திரன் பிரச்சனை வந்து உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அவர் வந்து ஆரம்பத்துல அந்த ஆளோட கிரெடிபிலிட்டி எல்லாம் நம்ம வந்து அது தள்ளி வச்சிடலாம். ஆனா அவர் வந்து சில விஷயங்கள் முதல்ல சொன்ன இந்த மாதிரி உள்ளுக்குள்ள போகும்போதே வந்து என்ன கருத்தியல்னு கேட்டுதான் சேர்க்கிறாங்க. ஒரு பத்திரிகை உலகத்துக்குள்ள நீங்க போனாலே என்ன கருத்தியல்னு கேட்டு தான் சேர்க்கிறாங்க. நான் பெரியார் பனியனை போட்டுட்டு தான் உள்ளே போக முடிஞ்சுது. அப்ப நீங்க பாத்துக்கங்க. அவங்க யார் யார எந்த கருத்தியல் உள்ளவங்கன்னு கேட்டு உள்ள சேர்க்கிறாங்கன்னா, எந்த கருத்தியல் மக்கள்கிட்ட போய் சேரணுங்கிறத ஒவ்வொரு ஊடகமும், இங்க இருக்கக்கூடிய தொலைக்காட்சியும் இந்த பொதுமக்களை போய் சேர்ந்து அடையிற எல்லாருமே வந்து இந்த நரேட்டிவ் தான் செட் பண்ணா அப்ப அந்த அந்த கருத்தியல் இருக்கிற ஆட்கள் தான் உள்ள விடணும்னு நினைக்கிறாங்க. அப்ப தமிழ் தேசிய கருத்தியலை கொண்டவங்களுக்கு வந்து இந்த இடத்துல அவங்க வந்து ஸ்பேஸே கொடுக்கறது இல்ல. நம்ம வந்து ஆன்லைன்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அதாவது இணையத்துல பாத்தீங்க அப்படின்னா தமிழ் தேசிய கருத்தியல் வந்து வேகமா பரவுது. ஆனா இது ஒரு கம்யூனிட்டி, ஆன்லைன் கம்யூனிட்டிங்கிறது ஒரு கம்யூனிட்டி. அதை தாண்டி இந்த கருத்தியல் வெளியே போகுதாங்கிறது எனக்கு வந்து ஒரு ஒரு நான் பார்க்குறேன். அதை வந்து மீளாய்வு செஞ்சு நான் பார்க்குறேன். களத்துல அதாவது களத்துல போகும்போது அதுக்கு தான் தேர்தல் களத்தை பயன்படுத்துற சீமான் அவர்கள். நீங்க ஆன்லைன்ல வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ் தேசிய கருத்தியலுக்கு வந்து பெரிய ஆதரவு இருக்கு. ஒரே ஏன்னா இதுல இருக்கவங்க வந்து ஒரே ஆட்கள் தான் இருக்காங்க. திருப்பி திருப்பி இதே பேசுறோம். அவங்கள்ட்ட தான் போய் சேருது. புதுசா யாரும் வந்து ஆன்லைன்ல வர்றவங்க எல்லாமே தம்பி தங்கைகள் தான் புதுசா வந்து இனிமே அடுத்து இணையத்துல சேருவாங்க. இப்போ அடுத்து ஒரு இமெயில் ஐடி ஆரம்பிச்சு ஒரு யூடியூப்லயோ
ஒரு ட்விட்டர்லயே வர்றோம்னா முதல்ல தேவை ஒரு இமெயில் ஐடி. அடுத்து யார் ஆரம்பிக்கிறா? இனி புதுசா உள்ள வர இளைய தலைமுறை தான் ஆரம்பிச்சு வர்றாங்க. நான் இதில் இருக்க ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் உங்களுக்கு சொல்றேன். டெக்னாலஜிக்கலாக இதை அணுகி பார்க்கும்போது இதை நான் வந்து யோசிக்கிறேன். புதுசா வந்து அடுத்த இளைய தலைமுறையினர் தான் உள்ள வருவாங்க. அப்போ நம்ம வந்து அது வந்து ஒரு சிறிய பங்கு தான். ஒரு சரி அவங்களுக்கு வந்து ஈஸியா நம்ம வந்து போய் சேர்ந்துட முடியும், இந்த கருத்தியலை சொல்லிட முடியும். ஏன்னா அவங்க ஆல்ரெடி அவங்க டயர்ட், அவங்க இதெல்லாம் பார்த்து இந்த கட்சிகளோட மோசமான ஆட்சிகள்லாம் பார்த்து செயலெல்லாம் பார்த்து டயர்ட் ஆயிட்டாங்க. அவங்கள்ட்ட வந்து ஈஸியா போய் சேர்த்துடலாம். ஆனா இதுல ஊறி போனவங்க எல்லாம் இன்னும் வெளியே தான் இருக்காங்க. இந்த இணையத்துல இருந்து டோட்டலா வெளியே இருக்காங்க, களத்துல இருக்காங்க. அப்ப அந்த களத்துல இருக்கவங்களுக்காக தான் வந்து சீமான் அவர்கள் அந்த தேர்தல் களத்தை பயன்படுத்துறது. அப்பதான் வெளிச்சம் விழுது நம்ம மேல. இது நான் டெய்லி பிரஸ் மீட் கொடுக்கறதா இருக்கட்டும், அந்த மாதிரி பண்ணும்போதெல்லாம் இது போய் அந்த அளவுக்கு அவங்க வெளிச்சம் கொடுத்து போய் சேர்க்கறது இல்லை. அவங்களுக்கு என்ன தேவையோ இப்போ வந்து அதை தான் வந்து மீடியா எடுத்துட்டு போதே தவிர, விஜயை பத்தி என்ன பேசினாரு, இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களை தான் அவர் இங்க எடுத்துட்டு போறாங்களே தவிர, மக்கள் பிரச்சனையை தினந்தோறும் பேசுறாரு. அது மக்கள் இடத்துல போய் சேராம வந்து இந்த ஊடகங்கள் பாத்துக்குது. இது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ இந்த உலகம் ஃபுல்லா இருக்கிறீங்களா, உலகம் ஃபுல்லா இந்த தமிழ் தேசிய கருத்தியல்ல பயணிக்கிறவங்க அவங்களோட தொடர்புகளை பயன்படுத்தி இந்த கருத்தியல் தளத்துல இருக்கவங்களுக்கு வந்து ஒரு வெளிச்சத்தை ஏதாவது ஒரு ஒரு முறையில ஒரு நாளேடுலையோ இல்ல ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஊடகத்திலேயோ ஏற்படுத்துறதுக்கு உங்க தொடர்புகளை வந்து நிச்சயமா பயன்படுத்துங்க. இவங்களை முன்னிறுத்துங்க. ஏன்னா நீங்க தேர்தல் களத்துல கருத்தியல் பேசும்போது சீமான் அவர்களுக்கு என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, நீங்க அவருக்கு மேல ஒரு சாயம் பூசப்படுது. இந்த திராவிட கருத்தியலை வந்து எடுத்து அடிக்கும் போது நீங்க பாத்தீங்க, போர் வந்து உச்சத்தை எட்டிருச்சு ஈரோடு தேர்தல் களத்துல. இப்போ இதை நம்ம ஆற போடாம இந்த ஒரு வருஷம் கொண்டு போகணும். இணையத்துல மட்டும் இல்ல, களத்திலையும் கொண்டு போகணும். இந்த களத்துல கொண்டு போறதுக்கு தான் வந்து நீங்க என்ன என்ன அவர் வந்து ஒரு வியூகத்தை எடுக்கிறாரு அப்படின்னா, இந்த பொது ஊடகங்கள்ல கருத்தியல் உருவாக்கம் பண்ற நரேட்டிவை உருவாக்குறவங்க ஒண்ணு திராவிட சார்பா இருக்காங்க, இன்னொன்னு வந்து இந்திய தேசியம் சார்பா இருக்காங்க. இந்த இந்த ரெண்டு சித்தாந்தத்தை உடையவர்கள் தான் வந்து இந்த கருத்துருவாக்கத்துல இன்னும் பெரிய ஒரு இடத்துல வந்து தமிழ்நாட்டிலையும் இந்திய அளவுலயும் அவங்க தான் இருக்காங்க. நீங்க திராவிட கழகத்தை பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் திராவிடர்கள் மட்டும் கிடையாது. அந்த இடத்துல வந்து நிறைய என்ன சொல்றது, இந்த கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், இப்ப நீங்க மனுஷபுத்திரன் எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் இஸ்லாமியர், ஆனா வந்து பேர் மனுஷபுத்திரன் இருக்கும். அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க, இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக ஒரு கருத்தியலை உருவாக்குறதுக்கு திராவிட கழகத்தை பயன்படுத்தி அதுக்குள்ள வந்து கிறிஸ்டின்ஸ் அண்ட் முஸ்லிம்ஸ் இருக்காங்க. இது எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் எடுத்து வைக்கிற கருத்து. ஏன்னா அவர் ஆர்எஸ்எஸ் ஆளுங்கிறதுனால அவருக்கு தெரியுது, அவர் தெளிவா பாக்குறாரு. நம்ம வந்து இதை வந்து ஒரு ப்ரெஜுடிஸ்டா இல்லாம ஒரு பயஸ்டா இல்லாம நீங்க ஒரு நடுநிலையை அதை அணுகி பாருங்க, உங்களுக்கு சரின்னு படும். இந்த திராவிட கழகங்கள் எல்லாமே வந்து அவங்க பெரிய அளவுல இதை தான் உருவாக்குறாங்க. இந்த மாதிரி கருத்தியல் தளத்துல உள்ள போய் கருத்தியல் உருவாக்க அவங்களுக்கு தெரியாது. நீங்க நீங்க இப்ப யோசிச்சு பாத்தீங்கன்னா எல்லாம் வயசான ஆட்களா இருப்பாங்க. அவங்க போடுற கூட்டத்துல எல்லாம் பெருசா ஆள் வர மாட்டாங்க. அவங்க செய்யற முக்கியமான வேலை என்னன்னா, இந்த ஊடகங்களுக்குள்ள வந்து ஆட்களை ஊடுருவ வைப்பாங்க. ஊடுருவ வச்சு இந்த திராவிட கருத்தியலை வந்து பரப்புவாங்க. சரியா? அதுக்குண்டான கருத்து உருவாக்கத்தை செய்வாங்க. அதை யாரு ஸ்ட்ராங்கா எடுத்துட்டு போறாங்கன்னா, அவங்க வந்து இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி எதிர்க்கிறதுக்கு யாரு இருக்கான்னு பாக்குறாங்க. அப்போ வந்து இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள், இப்போ இந்த லயோலா காலேஜ், நான் வந்து எல்லாரையும் அந்த அந்த ஒரு பிராண்ட் பண்ணல, இஸ்லாமிய கிறிஸ்துவன்னு சொல்லல. அவங்களுக்கு வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபி எதிர்க்கிறதுக்கு ரொம்ப ஒரு ஒரு தளம் தேவைப்படுது. அது வந்து திக திராவிட கழகங்கள் தான் அவங்களுக்கு வந்து ஒரு பக்காவான களமா இருக்கு. அதுக்குள்ள வந்து அப்படியே அவங்க பயணிக்கிறாங்க. இதை நம்ம குறை சொல்ல முடியாது. எல்லாருக்குமே இங்க கருத்துரிமை இருக்கு. ஏதாவது ஒரு சித்தாந்தத்தை எடுத்துட்டு போறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு. சரியா? இப்ப நம்ம இந்த இடத்துல எவ்வளவு சீமான் அவர்கள் இந்த இடத்துல இந்த பெரியாருங்கிற ஒரு கருத்தியலை எடுத்து அவரை வச்சு அரசியல் பண்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கு ஒரு அனுகூலம் கிடைக்குது. என்ன அனுகூலம்? பெரியாருக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்திய தேசம் பேசக்கூடிய ஒரு பெரிய கருத்துருவாக்க கூட்டம் தமிழ்நாட்டில் இருக்கு. அந்த கருத்துருவாக்க கூட்டம் இப்ப வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவா ஒரு கருத்துருவாக்கம் பண்றாங்க. ஒரு நரேட்டிவ் கொடுக்குறாங்க. ஆமா, சீமான் சொல்றது சரிதான், பெரியார் இந்த மாதிரிலாம் பேசியிருக்காரு, அதை பண்ணியிருக்காரு, அவங்க அவர் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு அதுல ஒரு லாபம் இருக்கு. அவங்களும் விரும்பிட்டு இருந்த ஆட்கள் தான், எப்படியா இந்த பெரியார் பின்பத்தை உடைக்கணும்னு விரும்பிட்டு இருந்த ஆட்கள் தான். அப்ப நம்ம தமிழ் தேசியம் பேசுற ஆட்களுக்கு உண்டு கொடுக்காத ஒரு வெளிச்சத்தை நம்ம வந்து எப்படி அடையிறோம் அப்படின்னா, இந்த ஆட்களை நம்ம பயன்படுத்திக்கிறோம். இந்த கருத்தியல் நம்ம எடுத்து வச்சதுனால, பெரியாருக்கு எதிரான ஒரு அரசியலை நம்ம பண்றதுனால, திராவிடத்துக்கு எதிரான ஒரு அரசியலை பண்றதுனால, இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, ஏற்கனவே இந்த மாதிரி ஊடகத்துல கருத்துருவாக்கத்துல பெரிய பெரிய ஜாம்பவான்களா இருக்கிறவங்க வந்து இப்போ வந்து நாம் தமிழர் கட்சியை சப்போர்ட் பண்றாங்கன்னா, அவங்கள நமக்காக பேச வச்சிருக்கோம். இதுதான் அரசியல், இதுதான் நுட்பமான அரசியல். இதை வந்து இவங்க திராவிட கழகத்தினரும் திமுகவினரும் இது எப்படி போர்ட்ரே பண்ணுவாங்க அப்படின்னா, சீமான் சங்கி ஆயிட்டாரு,
சீமான் வந்து ஆர்எஸ்எஸ் கைக்கூலி ஆயிட்டாரு, சீமான் பிஜேபி ஆயிட்டாரு, அவர் பிஜேபி கண்ட்ரோலுக்கு போயிட்டாரு, அப்படிதான் பரப்புவாங்க. அது அவங்களோட எதிர் அரசியல். ஒருத்தரோட எதிர் அரசியலை நம்ம வந்து கேள்வி கேட்கவே முடியாது, நிச்சயமா பண்ணிதான் அவங்க. நமக்கு இதுல என்ன அனுகூலம் இருக்கு அப்படின்னா, தமிழ் தேசிய கருத்தியல் பேசி வர்றவங்களுக்கு நீங்க வந்து வெளிச்சம் கொடுக்கறது இல்ல, அவங்க எந்த ஒரு தளத்திலையும் பெருசா வந்து அவங்களோட கருத்து போய் சேர்றது இல்லை மக்கள்கிட்ட. ஆனால் நீங்க இந்த இந்திய தேசியம் அதே மாதிரி வலதுசாரி அரசியல் பேசுறவங்க வந்து கருத்துருவாக்கத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா குருமூர்த்தி அவர்கள், பாண்டே அவர்கள், கோலாகல ஸ்ரீனிவாஸ், மாலன், அப்படி இப்படின்னு அந்த தினமலர் அப்படின்னு நிறைய இருக்காங்களா. அவங்க வந்து என்ன பண்றாங்க, அவங்க ஆல்ரெடி பெரிய பெரிய ஜாம்பவன்களா இருக்காங்க கருத்தியல் தளத்துல. அவங்கள நமக்காக பேச வச்சிருக்கோம் பாருங்க. இதுதான் இந்த இடத்துல வந்து சீமான் அவர்களோட சாமர்த்தியம். நீ என்னைக்கு எனக்கு வெளிச்சம் கொடுக்க மாட்டேன், அப்ப இருக்கிறவன் எப்படி என்ன எனக்காக நான் பேச வைக்கிறேன் பாருன்னு ஒரு விஷயத்த பண்றாருல்ல, அந்த இடத்துல தான் வந்து சீமான் அவர்கள் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காரு நான் பாக்குறேன். இதுல அவர் சங்கின்னு சொல்றாங்கல்ல, அது நிச்சயமா எதிர்த்தரப்புல அரசியல் பண்ண செய்வாங்க, அதை நம்மளால நிறுத்த முடியாது. ஆனா நமக்கு இருக்கிறவனை நமக்காக பேச வச்சிருக்கோம்ல, நம்மளோட எதிர்கருத்தியல். ஏன்னா நம்ம இன்னைக்கு நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம் பிஜேபி மாநில குலத்தின் எதிரின்னு, அந்த அரசியல் நம்ம அடிச்சு பேசிட்டு தான் இருக்கோம். ஆனா அவன் என்ன பண்றான், ஒரு இஷ்யூல நமக்கு சப்போர்ட் பண்றான், நம்மளோட கருத்தியலை வெளியே எடுத்துட்டு போறான். நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஏன் பிரச்சனை அப்படின்னா, நமக்கு கருத்தியல் பேசுறதுக்கும் தேர்தல் களத்திலயும் வந்து சீமான்ற ஒற்றை தலைவர் தான் இருக்காரு. அதனால வந்து நீங்க இந்த பிரச்சனை அவருக்கு வருது. சரியா, நீங்க இது கருத்தியலுக்கு வேற ஆட்கள் இருந்தாங்க அப்படின்னா சீமான் அவர்கள் மேல இந்த பிரச்சனை வராது. ஆனா வேற ஆட்கள் தமிழ் தேசியம் பேசுறதுக்கு கருத்தியல் வேற ஆட்கள் இருந்தாலுமே அவங்களோட கருத்துக்கள் வந்து போய் சேர மாட்டேங்குது. அதனால இவர் ஒவ்வொரு தேர்தல் களத்தையும் பயன்படுத்தி கருத்தியல் களமா அதை மாத்துறாரு. இந்த போர் உச்சத்தை எட்டி இருக்கு. இனிமே நம்ம என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம வந்து அந்த இந்த 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 விவாதத்தை அணையாம 26 தேர்தல் வரைக்கும் கொண்டு போகணும். கிரவுண்டை போல்ரைஸ் பண்ணணும், களத்துல போல்ரைஸ் பண்ணணும். இணையம் ஆல்ரெடி போல்ரைஸ்டா தான் இருக்கு. இணையத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் நண்பர்கள் எல்லாமே போல்ரைஸ். களத்துல நம்ம பேச ஆரம்பிக்கணும். ஏன்னா இது வந்து இங்க இருந்து நான் ஒரு போன் போட்டு பேசலாம். ஆனா நம்ம என்ன சொல்றோம்னா, தம்பிகள்கிட்ட களத்துல நீங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட, தெருவுல நண்பர்கள்ட்ட அந்த மாதிரி பேசி இதை வந்து பரப்பணும் 26 வரைக்கும். அதுதான் 1 2 ஆகணும், 2 4 ஆகணும். அந்த மாதிரி தான் இதை கொண்டு போக முடியும். கொஞ்சம் 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 கொஞ்சமா தான் கொண்டு போக முடியும். வியூகங்களை எடுக்கிறதுக்கு உண்டான முழு சுதந்திரத்தை சீமான் அவர்கிட்ட விடுங்க. அவர் சரியா தான் போறாரு. நமக்கு வந்து கருத்தியல் தளத்துல ஆள் இல்லை. அப்ப இன்னைக்கு கருத்தியல் தளத்துல நமக்காக ஆட்களை உருவாக்கிட்டோம், நமக்காக எழுதுறதுக்கும் நமக்காக பேசுறதுக்கும். பாண்டே அவர்கள்லாம் பாருங்க பேசுறாரு, சீமான் சப்போர்ட்டா பேசுறாரு. அவங்கள பேச வச்சிருக்கோம். சரியா, நம்ம இனி தமிழ் தேசியவாதிகளை கருத்தியல் தளத்தில் நீ பேச விட மாட்டேற, அதனால நான் வந்து வலதுசாரிகளை வந்து தமிழ் தேசிய ஆதரவா பேச வச்சிருக்கின்றதே பெரிய வெற்றி இல்லையா? நீங்க சிந்திச்சு பாருங்க. அந்த வெற்றியை நம்ம பெற்றிருக்கோம். நீங்க சீமான் அவர்கள் சரியான பாதையில தான் போறாரு, அவர் மேல முழுமையா நம்பிக்கை வைங்க. இந்த தமிழ் தேசியத்தை வந்து இந்த திமுகவின் சூழ்ச்சி சூது எல்லாத்தையும் தாண்டி எடுத்துட்டு போறதுக்கு இருக்கிற முழு சுதந்திரம் வந்து இன்னைக்கு தமிழ் தேசிய தளத்தை சீமான் அவர்கள் மட்டும்தான் இருக்கு. வேற யாருக்கும் அந்த அளவுக்கு சுதந்திரமோ ஒரு மதிநுட்பமோ இல்ல. திருமாவளவன்லாம் மணிக்கு முன்னாடி பிஹைண்ட் வுட்ஸ்ல அப்படி கூனி குறி உட்கார்ந்துருக்காரு. அவர் கேட்கிற கேள்விக்கெல்லாம் அப்படி மழுப்புறாரு, ஒண்ணுமே பண்ண முடியல. அன்புமணி கதறாரு, சீமான் அவர் மாதிரி நின்னாதான் வந்து ஜெயிக்க முடியும்னு அவரு கதறாரு. தமிழ் தேசிய கட்சிகள் பேசி வந்தவங்க எல்லாம் ஒண்ணு சமரசமாயிட்டாங்க, இன்னொன்னு சோர்ந்துட்டாங்க. இருக்கிற தெம்போட நிக்கிற ஒரே ஒரு தலைவன் சீமான் அவர்கள். அதனால அவர் வந்து கட்சிக்குள்ள இருக்கிறவங்க அவருக்கு மேல இருக்கிற நம்பிக்கையை விட்டுறாதீங்க. அவரு சரியான பாதையில தான் போயிட்டு இருக்காரு. இருக்கிற எல்லா ரிசோர்ஸஸையும் நமக்கு சாதகமா மாத்திட்டு இருக்காரு. முழு நம்பிக்கை வைங்க. 26 வரைக்கும் உழைப்ப போட்டுக்கிட்டே இருப்போம். ரிசல்ட் நம்ம உழைப்ப போடுறது மட்டும் தான் நம்ம வேலை. ரிசல்ட் வந்து மக்கள் கொடுக்கறது தான். ஆனா நம்ம போடுற உழைப்புல வந்து எந்த ஒரு ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது. முழு உழைப்ப போட்டுருங்க. உங்க மனசாட்சிக்கு உண்மையா நடந்துருங்க. இதைதான் நான் இன்னைக்கு சொல்லணும்னு நினைச்சேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த சங்கின்ற ஒரு சங்கியா மாறிட்டாருங்கிற ஒரு விமர்சனம் ஏன் வருது, எதுக்கு வருது, அதுக்கு பின்னாடி நமக்கு என்ன லாபம் இருக்குன்றது உங்களுக்கு இது மூலமா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பயணிப்போம். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. வாழ்க வளமுடன்.